நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். இமாம். எஸ் மேடம். சீஃப் டாக்டரை கூட்டிட்டு வாங்க. ஓகே மேடம். மேடம், நீங்க தான் இந்த ஹாஸ்பிட்டலோட சீஃப் டாக்டரா? எஸ். உங்க ஹாஸ்பிட்டல்ல தானே செல்வின்னு ஒருத்தவங்க குழந்தை மயங்கி விழுந்தது? ஆமா, இன்ஜெக்ஷன் போட்டது யாரு? நான் தான். அன்னைக்கு எத்தனை பேருக்கு இன்ஜெக்ஷன் போட்டீங்க? நான் 20 பேருக்கு போட்டேன். 4 டீமா பிரிஞ்சு செயல்பட்டோம். மொத்தம் 76 பேருக்கு போட்டோம். பிரச்சனை வந்தவன ஸ்டாப் பண்ணிட்டோம். எத்தனை பேர் இறந்து போனாங்க? 37 பேர் இறந்தாங்க. இதுக்கு யார் பொறுப்பு? என்ன கேட்டா? என்ன சார் பொறுப்பு இல்லாம பதில் சொல்றீங்க? எங்க இருந்து ஸ்டாக் வந்தது, எவ்வளவு வந்திருக்கு, எல்லாம் ஒரிஜினலா இல்ல ஓப்பன் ஆயிருந்ததா, பேக்கேஜிங் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்க வேண்டியது நீங்க தானே. பார்த்து தானே வாங்குவீங்க. ஆமா. அப்ப எல்லாமே சரியா இருந்துச்சா? ஆமா, சரியா தான் இருந்துச்சு. வேற யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்களா? கண்டிப்பா இல்ல மேடம். அது மேனுஃபேக்சரிங் மிஸ்டேக். மேனுஃபேக்சரிங் கம்பெனிலேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களே. எங்க கம்பெனில எல்லாமே கரெக்டாக தான் பண்ணோம். யாரோ இதில் டூப்ளிகேட் மருந்து கலந்துருக்காங்கன்னு சொன்னாங்களே. அப்ப அவங்க அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருப்பாங்களா மிக்ஸ் பண்ணுறதுக்கு? இந்த மிக்சிங் எங்கே நடந்திருக்கும்? ஒன்னா ஹாஸ்பிட்டலையா இல்லை டீலர்ஸ் கிட்டயா? எனக்கு எதுவும் தெரியாது மேடம். என்கிட்ட வந்த இன்ஜெக்ஷன்லாம் சரியா தான் இருந்தது மேடம். தப்பு எங்க நடந்ததுன்னு எனக்கு தெரியல மேடம். நான் எதையும் மிக்ஸ் பண்ணல மேடம். ஓகே, தேங்க்யூ. நீங்க போலாம் வாங்க. வசந்தி. எஸ் மேடம். அந்த டாக்டர் நடிக்கிறான். இதுல வேற ஏதோ இருக்கு. அவன் பின்னாடி யார் இருக்காங்க என்னங்கிறது கரெக்டா இன்வெஸ்டிகேட் ஓகே மேடம். எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா மறுபடியும் கிளறாங்களே. ஒண்ணுமே புரியலையே. ஹலோ. சார், இப்பதான் சார் வந்துட்டு போனாங்க. கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன போட்டு குடையிறாங்க சார். எனக்கு என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆமா சார். ஏங்க, என்னங்க இன்டிசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க? எங்க என்கொயரி இன்னும் முடியல. அதான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேனே. எங்ககிட்டயும் கொஞ்சம் சொல்லுங்க. கேளுங்க, சொல்றேன். இங்க இல்ல, எங்க இடத்துக்கு வாங்க. நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு அதுக்கப்புறமா செல்லுல பேசிக்கோங்க. என் டைமை நீங்க ரொம்ப வேஸ்ட் பண்றீங்க. உங்க டைம் வேஸ்டா இல்லையான்னு அப்புறம் தெரியும். வாங்க. என்னங்க ஒரு அக்யூஸ்ட் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறீங்க? நீங்க தான் டீசெண்டா கேட்டா உண்மையை ஒத்துக்க மாட்டேங்கிறீங்களே. நான் ஹாஸ்பிட்டல் டீன். நான் இல்லைன்னு சொல்லலையே. அன்னைக்கு டூப்ளிகேட் இன்ஜெக்ஷனை மிக்ஸ் பண்ணது, ஜனங்களுக்கு போட்டது, 143 பேர் செத்து போனது, எல்லாத்துக்கும் நீங்களும் உடந்த. இல்ல, நான் இல்ல. ஷோ, சத்தம் போடக்கூடாது. நான் எவ்வளோ அமைதியா பேசிட்டு இருக்கேன், அதே அமைதியை நீங்களும் மெயின்டைன் பண்ணணும். சத்தம் போடக்கூடாது. பதில் மட்டும் சொல்லுங்க. சொல்லுங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? ஒரு டாக்டர் நீங்க அவமானப்படுத்துறீங்க. ஏய்,
எப்ப நீ சட்டவிரோதமான செயல் செஞ்சியோ அப்பவே நீ கிரிமினல். உன்ன மாதிரி இருக்கிறவனுங்களால தான் நல்ல டாக்டருக்கும் கெட்ட பேரு. இனிமே நான் டாக்டர் அப்படி இப்படின்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது. நீ ஒரு தனி மனுஷன். நான் உன்கிட்ட என்கொயரி பண்ற போலீஸ் ஆஃபீஸர். ஓகே, சொல்லு. நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் அதே பதில தான் சொல்லுவேன். என்ன நீங்க இன்சல்ட் பண்ணதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணும். as a doctor. என்ன அடிச்சிட்டீங்கல்ல? சொல்லாதன்னு சொன்னல. என்ன அடிச்சதுக்கு நீங்க அடிப்பேன், இன்னும் அடிப்பேன். நீ உண்மையை சொல்ற வரைக்கும் அடிப்பேன். உன்ன மாதிரி தொழிலுக்கு துரோகம் பண்றவெல்லாம் டாக்டர்னு சொல்லக்கூடாது. நான் கேஸ் போடுவேன். உன்னை நான் பதவியில இருந்து இறக்குவேன். அதெல்லாம் அப்புறம். இப்ப நீ பதில் சொல்லு. நீ மத்தவங்க சொல்லி பண்ணியா இல்ல நீயாவே பண்ணியா? நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. நிஜத்தை சொல்லு. நான் சொல்றதுதான் நிஜம். இல்ல போய். ஆமா போய் தான். இப்ப என்ன பண்ண போற? இத உன் வாயாலே சொல்லிட்டல. மீதியை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். சொல்லு. என்னோட நண்பர் ஒருத்தர் டாக்டரா இருக்காரு. அவரோட சிபாரிசின் பேர்ல தான் நான் இந்த மருந்தெல்லாம் ஆர்டர் பண்ணேன். எனக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாரு இதுக்காக. யார் அவன்? எங்க இருக்கான்? வியாசர்பாடியில இருக்காரு. பேரு? வாதாபிங்கிற பிரபாகரன் MBBS. மேடம், இது ஸ்கூல்ல விசாரணை பண்ண டீடைல்ஸ். இது மெடிக்கல் கேம்ப் நடத்தினப்போ அவங்க எடுத்த போட்டோகிராஃப்ஸ். அந்த டாக்டர் விசாரிச்சதுல சில உண்மைகளை ஒத்துக்கிட்டாரு. இதெல்லாம் பிளான் தான். ஒருத்தன் சொல்லி செஞ்சதா சொன்னாரு. யாரு? பிரபாகரன் என்ற வாதாபி. அவ யாரு? அவரும் டாக்டர் தான் மேடம். எங்க இருக்கா? வியாசர்பாடி. உடனே அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. ஓகே மேடம். ஹலோ. ஹலோ வசந்தி, நீங்க தேடி போயிட்டு இருக்க வாதாபி இறந்து போயிட்டார். வாட்? அவரை யாரோ கொலை பண்ணிட்டாங்க. நான் ஸ்பாட்ல தான் இருக்கேன். நீங்க உடனே கிளம்பி வாங்க. ஓகே, நீங்க அங்கே இருங்க. இன்னும் 10 மினிட்ஸ்ல நாங்க இருப்பேன். சீக்கிரம் சீக்கிரம் போங்க.
எங்க? இங்கதான். பழனி, பாடி உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? தகவல் வந்தது. யார் சொன்னா? தெரியல வசந்தி. நீங்க தேடி அலைய வேண்டாம், சாட்சியை ரீச் பண்ணவே முடியாது, அப்படியே பிடிக்கணும்னு ட்ரை பண்ணா கூட நாங்க கொன்னுடுவோம்னு சொன்னாங்க. அப்ப நம்ம உடனே டாக்டர் வீட்டுக்கு போகணும். அங்க ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். கம் ஆன். ஓகே. நல்ல தம்பி, நீங்க கூலா உட்காந்துருங்க. உங்களுக்கு தெரியுமா, அரசி நம்ம கேஸ்ல கீ விட்னஸ் டாக்டர் தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. தெரியும். டாக்டர் எஸ்கேப் ஆயிட்டார், அது தெரியுமா? தெரியும் சார், இந்த கேஸ்ல அரசி ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். இப்படி எனக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயமாவே சொல்றீங்களே ஜிஜே, உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்ன? டாக்டர் செத்துட்டாரு. டாக்டர்? நிஜமாவா சொல்றீங்க? நீங்க யோசிக்கிறதுக்குள்ள நாங்க முடிச்சிருவோம். சிடியில் இருக்கு, பாக்குறீங்களா? அரசி சவுக்கு தோப்புல கிடக்கிற பணத்தை பார்த்து அப்படியே ஆடி போயிட்டாங்க. பாருங்க. பார்க்கலாம். Well done. டாக்டர் வீட்டில் கிடைச்ச திங்ஸ் எல்லாம் டெஸ்ட் காமிச்சிட்டிங்களா? அனுப்பியாச்சு மேடம். டாக்டர் வீட்டில் கிடைச்ச டைரி மேடம் இது. ஆத்த வசந்தி மேடம், இங்க சில பேரோட ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் ரெட்ல மார்க் பண்ணிருக்கு. அவங்கள நீங்க க்ளோஸா வாட்ச் பண்ணணும். ம், அப்புறம் சில நம்பர்ஸ்ல பேர் கிடையாது, ஆனா அதுவும் மார்க் பண்ணிருக்கு. நீங்க அதுவும் ஃபாலோ பண்ணி வாட்ச் பண்ணி எனக்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்க. ஓகே மேடம். இந்தாங்க. ஓகே. ஹலோ, இந்த காலேஜ் தானே? ஆமாம். எப்போ வருவா? வர டைம் தான். ஆளை மட்டும் காட்டு. கண்ணன், நீ நினைக்கிற மாதிரி அவள் சாதாரண வீட்டு பொண்ணு இல்லை, செந்தமிழ் அரசி, ஐபிஎஸோட பொண்ணு. யார் வேணா இருக்கட்டும், பொண்ணு தானே, அவளுக்கு ஆசை இருக்கும்ல, மனசு இருக்கும்ல. இது வரைக்கும் எவனும் அவளை டிஸ்டர்ப் பண்ணலனாலும் இனிமேல் அவள் டிஸ்டர்ப் ஆவா. அப்படியே அவள் யாரையா லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அதை நான் உடைப்பேன். என் பக்கம் அவன் மனசை திரும்ப வைப்பேன். என் பின்னாடி அவளை அலைய வைப்பேன். எனக்காக அழ வைப்பேன். அவள் அழுதா அவள் கூட அவங்க அம்மாவும் அழுவா. அவளோட அம்மா அழுதா அவள் குடும்பமே அழுவா. எங்கள் அக்கா காலில் வந்து விழணும். காட்டு அவளை. ஏய் கலை, அவளுக்கு ஏதோ ப்ராப்ளம்டி, என்னன்னு கேளேன். நான் என்ன கேட்குறது, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் இருக்கா. ஏய், என்னாச்சு உனக்கு? ஏன் டல்லா இருக்க? என் லவர் ஓடி போலான்னு சொல்றான்டி. லூசாடி அவன்? இல்ல லூசான்னு கேக்குறேன். நீங்க 2 பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்க 2 பேருக்கு வேணா சந்தோஷமா இருக்கும். ஆனா எவ்வளவு நாளைக்கு? எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் செஞ்ச தப்புக்கு 2 பேரும் தலை குனிஞ்சு தான் நிப்பீங்க. சரி, நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க, தலை குனிஞ்சு வாழ்றீங்க, ஓகே.
உங்களை பெத்ததை தவிர வேற எந்த தப்புமே பண்ணாத உங்க பெத்தவங்க மத்தவங்க முன்னாடி எவ்வளவு அசிங்கப்படுவாங்க. அவங்கள பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சொல்றதுக்கு நல்லா இருக்கும். நீயும் லவ் பண்ணி பாரு, தெரியும். எனக்கு இது வரைக்கும் லவ் எல்லாம் வரல. இனிமே வருமானும் தெரியல. அப்படியே வந்தாலும் எனக்கு என் அம்மா அப்பா தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தான் என் லவர்லாம். வரா. யாரு அந்த பக்கத்துல இருந்து ரெண்டாவது பொண்ணு. யார் அந்த ரெட் ஷர்ட்டா? ஆமா. லவ் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என் சித்தி வேற ஏதாவது பேசுடி. ஏன் பேர் என்ன? கலை. கலையரசி. கலை. ஏய் கண்ணா, தேவையில்லாம பிரச்சனை. கலை நில்லு. எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் தள்ளிக்கோங்க. கலை, என்ன பண்ணிட்டு இருக்க? என் பேர் கலை இல்லையே. இப்போதைக்கு உன் பேர் கலை தான். என்ன படிக்கிற? திமிரு. அரசி, என் தம்பி உன் பக்கத்துல வந்துட்டான். ஏய் குரு, என்ன வாசல்லையே நிக்கிற? உனக்காக தான் அக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா, உள்ள வா. அக்கா, குரு வந்திருக்கான். எப்படி மொத்தம் இருக்க? ஃபைன். நீ எப்படி இருக்க? ஃபைனாக ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அக்கா, குரு எப்படி இருக்க? எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து. நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கியா? ஏய், குடிக்கிறதுக்கு தான் கொண்டா. ஐயோ, எனக்கு ஒன்றும் வேண்டாம். ஓ, வா உட்காரு. வா வாப்பா, உட்காரு உட்காரு. அத்தை, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்ப்பா. மாமா எங்க? வெளியே போயிருக்காரு. அப்புறம் சொல்லுங்க, நீ ஃபோன் பண்ணி உடனே வர சொன்னீங்க. வந்துட்டேன். என்ன விஷயம் சொல்லுங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான் உடனே வர சொன்னேன். சொல்லுங்க. நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அண்ணே, நீங்களே எல்லாருக்கும் உதவி பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க போய் பண்ற குருன்னா நான் பண்ண போறேன். உதவினா சாதாரண உதவி இல்ல, ஒரு வரம் வேணும். உதவியவே நான் பெரிய வார்த்தை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். நீங்க போய் என்கிட்ட வர அது இதுன்னு கேட்டுக்கிட்டு என்ன பெரிய ஆளாக்காதீங்க. நீ உங்க முன்னாடி நான் சின்ன பையன். நீங்க வர சொன்னீங்க, வந்துட்டேன். செய்ய சொன்னா செய்ய மாட்டேனா? சொல்லுங்க. நீ இல்ல, நான் கேட்டு நீ மறுத்துட்டா அதான் கொஞ்சம் தயக்கமா இருக்கு. மறுக்க மாட்டேன் அண்ணி. நான் இது வரைக்கும் எங்க அம்மாவை பார்த்ததில்ல. அண்ணின்றது அம்மா ஸ்தானம்னு சொல்லுவாங்க. தாமரை அண்ணியை கூட நான் அண்ணியா தான் பார்த்தேன். ஆனா உங்களை நான் இன்னி வரைக்கும் அம்மாவை தான் பார்க்கறேன். இனிமேல் அப்படிதான் பார்ப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். நீ ஒரு அம்மா பிள்ளை கெடுதல் நினைக்க மாட்டாங்க. நீங்க சொல்லுங்க. நீ மகிமாவை கல்யாணம் பண்ணிக்கணும். கடவுள் இருக்காரு. இருக்க. எனக்கு மகியை ரொம்ப பிடிக்கும். என் மனசுல அவ ஏற்கனவே இருக்கா. நீங்க கூப்பிட்டு இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்கூடாதுன்னு சொன்னது
எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ. நீங்க இப்ப தாலி கட்டுறான்னு சொல்லுங்க, நான் கட்டுறேன். உன் மனசுல இருக்கிற மகிமா வேற, இப்ப இருக்கிற மகிமா வேற. என்ன நீ சொல்றீங்க? ஏன் நீங்க தயங்குறீங்கன்னு எனக்கு இப்ப புரியுது. நீ கெட்டு போனவளை கட்டிக்க சொல்றோமே, கேட்பானா மாட்டானு நினைச்சிட்டீங்கல்ல? மகிமா கெட்டு போனவன் நான் நினைக்கல. நீ அவளா விரும்பி பண்ணிருந்தா அது தப்பு. எவனா ஒருத்தன் ஏமாத்தினதுக்கு அவ என்ன நீ பண்ணுவா? அவ ஒன்னும் மனசளவுல கெட்ட போலியே. தங்கத்தை திருடி ஒருத்தன் சேத்துல எரிஞ்சிருக்கா, சேத்துல விழுந்ததுனால அது தங்கம் இல்லைன்னு ஆயிடுமா? இப்போ நீங்க அவ கழுத்துல என்ன தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்டுவேன். நீ நான் கட்டுவேன். குரு, இது போதும்டா. உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நான் நினைச்சேன், ஆனா நீ எனக்கு புரிய வச்சிட்ட. நீ எல்லாம் இப்படி பேசுவே சிந்திப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் குரு. அம்மா, குரு மகிமாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுல உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே? என்ன பிள்ளை இப்படி கேட்டுட்ட? என்ன பண்ண போறோன்னு தெரியாம தவிச்சிட்டு இருந்தேன். இனிமே நான் செத்தால நிம்மதியா சாவ பிள்ளை. எனக்கு உன்ன மகளா கொடுத்ததுக்கு நான் அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். அண்ணி, மகி எங்க நீ இருக்க? உள்ள இருக்கா? நான் கூட கொஞ்சம் பேசணும். நீ மகி, மகி, மகி. அங்க இருக்கிற வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். ஆனா என்னால முடியல மகி. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டியோ? பாவிங்க பாவிங்க, ஏன் தான் இப்படி அப்பாவி பொண்ணுங்களை ஏமாத்துறாங்களோ? இது பார், நான் ஒருத்த எதுக்கு இருக்கேன்? செத்துட்டேன்னு நினைச்சியா? இது பார், நடந்ததை பத்தி நீ இனிமே நினைக்கவும் கூடாது, அழவும் கூடாது. நமக்கு தான் செல்வி அண்ணி இருக்காங்களே, அவங்க இருக்கிறது அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா எல்லாருமே கூட இருக்கிறதுக்கு சமம், எல்லா உறவும். நடந்த எல்லாத்தையும் மறந்துரு, நடக்க போறத மட்டும் நினை. அண்ணி என்ன கூப்பிட்டு மகியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டேன்.
என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கு சம்மதமா? சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா? நான் பழச பத்தி எல்லாம் உங்ககிட்ட பேச மாட்டேன். உன்னை நான் பத்திரமா சந்தோஷமா வச்சு காப்பாத்துறேன். சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதமா இல்லையா? மஹி, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அக்கா எடுத்த முடிவு இது. எங்க எல்லாரோடைய முடிவும் அதுதான். சரின்னு சொல்லு மஹி. அக்கா, மகி, இந்த பார், நீ அழுவுறது இதுதான் கடைசியா இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும் சுமக்கிறதுக்கு அக்கா நான் இருக்கேன். நான் எடுத்த முடிவுல உனக்கு இஷ்டம் தானே? என்னால முடியாதக்கா. ஏமா? சரின்னு சொல்லுமா. சரின்னு சொல்லு மஹி. சரின்னு சொல்லு மஹி, எல்லாம் சரியாயிடும். சரின்னு சொல்லு. குரு, என் தங்கச்சி உன்கிட்ட நான் ஒப்படைக்கிறேன். இனிமே உன்னாலதான் அவளுக்கு வாழ்க்கை மேல நம்பிக்கை வரணும், வாழணுங்கிற ஆசை வரணும். சரி. இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க வசந்தி? மேடம், தப்பு பண்ணவங்க யாருன்னு சந்தேகப்பட்டு நாம சில பேரை விசாரிக்கிறோம். அவங்க சில பேரை காட்டுறாங்க. அவங்கள தேடி நாம போறதுக்குள்ள அவங்க கொலை செய்யப்படுறாங்க. சோ குற்றவாளிங்க நம்மளை சுத்தி தான் இருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் கிடைக்காம தான் நாம போராடிக்கிட்டு இருக்கோம். எஸ் மேடம், நம்ம மூவ் பண்றோம் தெரிஞ்சு டாக்டரை கொலை பண்ணாங்களா இல்ல இந்த மாதிரிலாம் நடக்கும்னு அட்வான்ஸா கொலை பண்ணாங்களான்னு தெரியல மேடம். எப்பவுமே போலீஸை விட கிரிமினல்ஸ் தான் புத்திசாலியா இருப்பாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல நாமளும் கொஞ்சம் கிரிமினல்ஸ் மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கணும். அவங்கள விட புத்திசாலியா செயல்படணும். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்ன மேடம்? என்ன மேடம்? ஹலோ, ஏ செந்தமிழ் அரசி ஐபிஎஸ். என்னது பிரஸ் மீட்டா? இன்னும் கேஸே முடியல சார். நானா குற்றவாளி யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நான் எந்த இன்டர்வியூ கொடுக்கறது இல்லை. ஐம் வெரி சாரி. என்ன மிஸ்டர் சிவகுமார், வெளியே நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்களா? எப்போ உள்ளதானே இருப்பீங்க? இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி யாருக்கு சொல்லணுமோ கரெக்டா ஃபோன் பண்ணி சொல்லிடுவீங்க. இன்னைக்கே வெளியே நிக்கிறீங்க. ஓ, மாட்டணும்னு இருக்குல்ல? எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு சொன்னேன்ல. இதான் நம்ம பிளான்ஸையும் நம்ம மூமெண்ட்ஸையும் இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர் குற்றவாளிக்கு கரெக்டா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்கன்னு நான் சந்தேகப்பட்டேன். என் சந்தேகம் சரியாயிடுச்சு. நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி, அரசாங்கத்துக்கு விசுவாசமா இருக்க வேண்டியவர். 143 பேர் அநியாயமா கொண்ட ஒரு குற்றவாளிக்கு விசுவாசமா இருக்கீங்களே, வெக்கமா இல்ல? உங்க மனைவி விபச்சாரம் பண்ணா ஒத்துக்குவீங்களா? அது மாதிரி தானே இதுவும் விபச்சாரம் தானே? எதுக்காக படிச்சு வரீங்க? இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வரீங்க. ஸ்ட்ரெயிட்டா அவங்க கிட்ட ஒரு அடியாள போய் சேர வேண்டியதானே? எவ்வளோ அதிகாரிகள் இருக்கும் போது உங்களை செலக்ட் பண்ண. என்னை விட, என் திறமையை விட என் கூட இருக்கவங்க மேல தானே அதிகமா நம்பிக்கை வச்சிருப்பேன்.
உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைக்கு கரெக்ட் ப்ரூவ் பண்ணிட்டீங்க. தப்பு பண்ணவ யாரு, தப்பு பண்ணாதவ யாரு, நல்லவ யாரு, கெட்டவ யாருன்னு கரெக்டா ஒரே தடவை பார்த்தா நான் சொல்லிடுவேன். என்னுடைய போலீஸ் சர்வீஸ்ல ஃபர்ஸ்ட் டைம். இந்த காக்கி சட்டைய திறமையானவங்களை விட நேர்மையானவங்க தான் போடணும்னு நினைக்கிறவண்ணா. உங்களுக்கு அந்த தகுதி இல்ல மிஸ்டர் சிவகுமார். தொப்பி வேற. மேடம், இவனை மாதிரி ஒரு சில பேர்னால தான் மேடம் டிபார்ட்மெண்ட் கேட்ட பேர். இவனால சும்மா அடிக்காதீங்க. இதை விட பெரிய தண்டனையை கொடுக்கணும். காலம் பூரா நினைச்சு நினைச்சு அழுவணும். உனக்கு இந்த வேலையில இருக்கிறதுக்கு தகுதி இல்ல. மரியாதையா நீயே போயிடு, இல்லைன்னா அசிங்கப்பட்டு போயிடுவேன். மேடம், தெரியாம பண்ணிட்டேன் மேடம். என்ன மன்னிச்சிடுங்க மேடம். இனிமே பண்ண மாட்டேன் மேடம். ஏய், அந்த கிரிமினலை விட ஒன்ன மாதிரி இருக்கிறவன் தான் பெரிய கிரிமினல். டிபார்ட்மெண்ட்குள்ள இருந்துகிட்டு வெளியே உளவு சொல்ற உங்களை மாதிரி ஆளுங்க கேள்வியை கேட்க கூடாது. அதே இடத்துல சுட்டு தள்ளிடணும். எனக்கு சுடுறது ஒரு பெரிய காரியம் இல்லை. இப்பவே இங்கே சுட்டு கொன்னுடுவேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மரியாதை கொடுக்கிறேன். இப்போ உன் உயிரை காப்பாத்துறது இந்த யூனிஃபார்ம், ஏன் டிபார்ட்மெண்ட். போ, டெய்லி இந்த யூனிஃபார்மை வச்சுக்கிட்டு அப்படியே தொட்டு கும்பிட்டுக்கோ. போ, அவுட். போ. இங்க நடந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். அவர் இல்லைங்கிறது யாருக்கும் தெரிய வேண்டாம். அவர் பார்த்த வேலையை நானே பார்த்துக்கிறேன். எனக்கு தெரியாதுப்பா. ஆமா, இன்னைக்கு டெஸ்ட்டுக்கு படிச்சீங்களா? படிக்கல. நான் சுத்தம். சுத்தமா? என்ன கலை, நல்லா இருக்கியா? என்னடா என்னடா சுகமா இருக்கா? நேத்தாண்டா நான் கவனிச்சேன், நீ ரொம்ப அழகா இருக்க. உன் கழுத்துல கட்டியிருக்கல்ல, இது கூட அழகா தான் இருக்கு. என்னடா அழகா இருக்கணும்னு அதிர்ச்சி ஆயிட்டியா? தனியாவே எத்தனை நாள் இருப்ப? அதான் உனக்கு ஒரு துணையை தேடித்தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். சுச்சு சுச்சு. நேத்து கூட ஏய் கலைன்னு சொன்னால அவன் தான் இவன். கலை, என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? நான் ஐ லவ் யூ சொன்னா நீ என்ன செய்வ? பதிலுக்கு சொல்லுவியா? சொல்லுடா. ஏண்டா குட்டி, செல்ல குட்டி, என்னடா வேணும் உனக்கு? ஹலோ, சொல்லுடா. என்ன புத்திசாலித்தனமா பண்றதா நினைப்பா? இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் நினைச்சேன் உன்னை முட்டிக்கு முட்டி தட்டி உள்ள தள்ளிடுவேன். ஏங்க, நான் உங்ககிட்ட பேசுனேன், நீ கலையிட்ட தானே பேசுனேன். ஏன் நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆகுறீங்க? ஏங்க சொல்ல மாட்டீங்களா? ஏய், உங்ககிட்டயா பேசுறான்? நாய்கிட்ட தானே பேசுறான். அவன் நாய்கிட்ட பேசிட்டோம், நரிக்கிட்ட பேசிட்டோம். நமக்கு என்ன? வா போலாம். ஏய், நிலுங்கடி. எவ்வளவு திமிரு இருந்தா ஒரு நாய்க்கு போய் என் பேரை வச்சு அது கூட பேசிட்டு இருப்பான் இவன். கலை, டென்ஷன் ஆகக்கூடாது. என்ன சின்ன புள்ளதனமா கையில எல்லாம் எடுத்துக்கிட்டு பாரு இவனை. திரும்ப திரும்ப வந்து எங்கட விளையாண்டுட்டு இருக்கான். நேத்தே ரொம்ப பண்ணிட்டு இருந்தான், இன்னைக்கு திரும்ப வந்து எங்கட வம்பு பண்ணிட்டு இருக்கான். கிளாஸுக்கு டைம் ஆச்சுல, கிளம்பு கிளம்பு. டேய், அதுக்கு ஏதுடா கிளாஸ்? ஏன் மூஞ்சி பார்த்து பேசுடா? எனக்கு தான கிளாஸ் இருக்கு. உங்களுக்கு மட்டும் தான் கிளாஸ் இருக்கா? இதுக்கும் கிளாஸ்லாம் இருக்கு. ஸ்பெஷல் ட்ரைனிங். நீங்க கட்டற ஃபீஸோட இதுக்கு நாங்க அதிகமா கட்டறோம். என்னடா கலை? சுச்சு சுச்சு. கலை, இன்னைக்கு ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு நான் சும்மா விட போறது இல்ல. இங்க இருந்து போறனா இல்லையா இப்போ? இல்லடி என்கிட்ட இருந்து அசிங்கமாடி வாங்க போறோம். சரி வா, அவங்க போற மாதிரி தெரியல. நம்மளாவது போலாம். ஒரு நிமிஷம் கூட நம்மள உட்காந்து பேச விட மாட்டாங்களே. வா வா போலாம். செருப்ப கால்ல போடு, அசிங்கமா. குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு, குட் மார்னிங் சொல்லு. கலை, ஷூ போடு. விடுங்க.
அண்ணா நான் குரு ஏய் பேசுறேன். குரு, எப்படி இருக்க? தஞ்சாவூர்ல இருந்து தானே பேசுற? இல்லண்ணே, நான் சென்னையில் இருக்கேன். சென்னையா? சென்னைக்கு வந்துட்டு எனக்கு என்ன ஃபோன் பண்றியா? நேரா வீட்டுக்கு வர வேண்டியது தானே? என்ன மெட்ராஸ்க்கு வந்திருக்கேன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறியா? அண்ணே, நான் வேற விஷயமா வந்தேண்ணே. என்ன விஷயம்? கல்யாண விஷயம்ண்ணே. யாரு கல்யாணம்? எனக்கு தானே. உனக்கா? என்னடா, யாராவது லவ் பண்ணிட்டு இருக்கியா? அதெல்லாம் இல்லைண்ணே. அப்புறம் என்ன? உனக்கு யாரா கல்யாணம் பண்ணி வைக்கிறது என்ன தவிர? செல்வி அண்ணிண்ணே. செல்வியா? ஆமாண்ணே, செல்வி அண்ணியோட தங்கச்சி மகிமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். செல்வி, செல்வி, என்ன? உங்க அக்கா இருக்காளா? இருக்காங்க. வர சொல்லு, பேசணும். என்ன பேசணும்? ஏன் சொன்னாதானா? கூப்பிடுறி. தெரியுமே, ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா அது கெடுக்கணும்னு வரைஞ்சு கட்டிக்கிட்டு வந்துருவீங்க. அதானே ஜிஜே? தெரியுது இல்ல, இப்ப கூப்பிடு. முடியாது. முடியாதா? செல்வி, செல்வி. எப்பவும் வாசல்ல நின்று தானே சார் கலாட்டா பண்ணுவாரு. இன்னைக்கு என்ன ஹால் வரைக்கும் வந்திருக்காரு? வெளியில போங்க. நான் வெளியே போயிடுறேன்டா. என்ன வெளியே போய் சொல்லிட்டு என் தம்பியை கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? நடக்காது. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. செல்வி, என்ன உளறீங்க? ஏய், உளறலடா, இருக்கிறதா சொல்றேன். உங்க எல்லாருக்கும் நான் வேணாம். ஆனா என் தம்பியை உங்க தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பாக்குறீங்களா? விட மாட்டேன், சத்தியமா விட மாட்டேன். எங்க வந்து என்னையா பேசுற? யாருக்கே வேணும் உன் தம்பி? எங்க தங்கச்சியை பார்த்து எங்களுக்கு தெரியாதா? மரியாதை கேட்டு சொல்லிட்டேன். என்னது மரியாதையா? மானகட்ட குடும்பத்துக்கு என்னடா மரியாதை? இல்லையா சொன்ன? ஏய் பிரபா, விடு விடு, வேண்டாம் பிரபா, விடு சொல்றேன்ல. ஒன்னுரு ராஸ்கல். என்ன இது? என்னதுன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னன்னு கேக்குறியா நீ? என்ன பண்ணோம்? என் தம்பி ஒரு அப்பாவி. அவனை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து சரி கட்டலான்னு பாக்குறீங்களா? அவனுக்கு அப்பா அம்மா இல்லன்னா ஏமாத்திடலான்னு பாக்குறீங்களா? நான் இருக்கேன், சொந்த அண்ணா இருக்கேன். என்ன அண்ணனா? எப்படி திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துச்சு? இவ்வளவு வருஷமா ஒரு அண்ணனா நீங்க என்ன பண்ணீங்க? படிக்க வச்சீங்களா? வேலை வாங்கி கொடுத்தீங்களா? இல்ல அவனுக்கு பிசினஸ் அமைச்சு கொடுத்தீங்களா? எதுவுமே செய்யல. இப்ப திடீர்னு அண்ணனை சொல்றீங்க. அவனுக்கு ஒரு நல்லது நடக்க போது அது கெடுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. இது நல்லது இல்ல. எல்லாரும் சேர்ந்து அவனை பாழுங்கணத்துல தள்ள பாக்குறீங்க. நான் அண்ணனா எந்த நல்லதும் செய்யலன்னா கூட அவனுக்கு கெடுதல் நடக்க விட மாட்டேன். எது கெடுதல்? இது பாருங்க, உங்க தம்பிக்கு தெரியாம இங்க எதுவுமே நடக்கல. எல்லா உண்மையும் தெரியும். அது தெரிஞ்சுதான் அவன் சம்மதிச்சிருக்கான். நீங்க தயவு செஞ்சு இதுல குறுக்கிடாதீங்க. அவனுக்கு முடிவெடுக்க எல்லா உரிமையும் இருக்கும். அவன் முடிவு எடுத்துட்டா அவ்வளவுதான். அவனுக்கு என்ன தெரியும்? அவன் சின்ன பையன். அவனை ஊர்ல இருந்து கூட்டிட்டு வந்து கண்ணை கசக்கிருப்பீங்க. அவன் ஒத்துக்கிட்டான். ஒரு ரெட் லைட் ஏரியால இருந்த பொண்ணா என் தம்பி இப்ப சொல்றா, ஒழுக்கம் கெட்டவளோட வாழறத விட வேற கேவலம் எதுவும் இல்ல. ஒழுக்கத்தை பத்தி பேசுறீங்களா? நீங்க மாயாவோட வாழ்றதை விட உங்க தம்பி என் தங்கச்சியோட வாழ்றது ஒண்ணு கேவலம் இல்ல. இது பார் செல்வி, நீ பாருங்க, இனிமே எதுவும் பேசாதீங்க. எதுவா இருந்தாலும் உங்க தம்பி கிட்ட பேசுங்க. போங்க, நீங்க போங்க. இங்குது பேசுறேன். அவனுக்கு தியாகம் பண்றத நினைப்பா பேசுறேன். ஆமா, அவன் ஒரு தியாகி. உங்கள மாதிரி ஒரு துரோகி இல்ல. நீங்க போங்க இங்கிருந்த. இந்த கல்யாணம் நடக்காது. எதுக்கு இந்த ஆள் கிட்ட எல்லாம் போய் ஏங்க அந்த குடும்பத்துல போய் சம்பந்தம் வச்சுக்கிட்டு? அக்கா, கல்யாணம் எல்லாம் ஒண்ணும் வேண்டாக்கா. அப்படியெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அப்படியெல்லாம் நீ நினைக்கவே கூடாது. அண்ணா,
சொல்லுங்கண்ணே. சென்னையில ஒரு நல்ல இடத்துல உனக்கு செலை வைக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு பிடிச்ச இடம் எதுன்னு சொல்லு, வச்சிடலாம். ஏண்ணே? நீ தான் தியாகி ஆயிட்டியாடா. செல்விக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ற போல இருக்கு. அதுக்கு தான். சி, வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு கெட்டு போன போன கல்யாணம் பண்ணிக்கு போறேங்கிறியே, அசிங்கமா இல்ல? உனக்கு அசிங்கம் தெரிஞ்சது எனக்கு அசிங்கம் தெரியல என்ன? அப்போ உனக்கு செல்வி தான் பெருசு. அவ என்ன சொன்னாலும் செய்வ. பண்ணுவேண்ணே. தாமரை அண்ணிக்காகவும் குழந்தைகளுக்காகவும் அவங்க எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்காங்க, இன்னி வரைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்காக நான் என்ன பண்ணக்கூடாது? ஏய், ஊர் அசிங்கமா பேசுண்டா. ஊர்ல அசிங்கமா பேசுவாங்க. ஓஹோ, தாமரை அண்ணி இருக்கிறப்போ செல்வி அண்ணிய கல்யாணம் பண்ணீங்க, இன்னைக்கு மாயா. இத பத்தி எல்லாம் ஊர் அசிங்கமா பேசாது. அண்ணன் அசிங்கப்படுறப்போ தம்பி மத்தவங்க அசிங்கம்னு நினைக்கிறத அழகாக்கி பார்க்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லைண்ணே. ஏடா பெரிய மனுஷன் மாதிரி. குரு, அண்ணன் நான் இருக்கேன். உனக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். நல்ல பொண்ணா பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இந்த கச்சடா மகிமாலாம் வேணாண்டா. அண்ணா, இன்னி வரைக்கும் உனக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணல. ஆனா இப்ப மட்டும் எப்படிண்ணே? குரு, நம்ம அப்பா இருந்த வரைக்கும் அவர் பார்த்து பாருன்னு விட்டுட்டேன். இப்ப அவர் இல்லாத போது அந்த ஸ்தானத்துல நான் தானே இருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ்ண்ணே. நம்ம அப்பா ஸ்தானம்லாம் சொல்லி அவங்கள கேவலப்படுத்தாதீங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே. நான் அந்த ஸ்தானத்துல செல்வி அண்ணியை மட்டும்தான் வச்சு பார்க்குறேன். அப்பா என்னைக்கு இறந்தாரோ அன்னைக்கே நம்மளோட உறவு பாதி முறிஞ்சு போச்சுண்ணே. அப்புறம் தாமரை அண்ணி இறந்தப்போ மொத்தமா முறிஞ்சு போச்சு. என்ன இன்னி வரைக்கும் நான் இருக்கேன்னா செத்தே நான் கூட யோசிச்சு பார்க்காத உங்களுக்கு இப்ப எப்படின்னா திடீர்னு என் மேல அக்கறை? இப்ப கூட நான் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு போகலாம் வரல, ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். ஏன்னா நாளைக்கு வேற யாராவது சொல்லி அதை கேட்டு நீ வருத்தப்பட கூடாது பாரு. அண்ணா, நீ சொல்றிய அசிங்கம் அது என்னோடவே போட்டோன்னு. முடிஞ்சா கல்யாணத்துக்கு வா, இல்லைன்னா வர வேண்டாம். வந்தா என்ன சந்தோஷப்படுவேன், வரலன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். நீ பேசல, யாரோ சொல்லி கொடுத்து பேசுற. அந்த செல்வி உன்னை தயார்படுத்தி அனுப்பினாளா? இல்லண்ணே, இது என்னோட முடிவு. வரண்ணே. ஏய் குரு, போ போ, நல்லா நல்லா இருப்ப. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.